கையில் சூப்பரா இருக்கு. என்ன எல்லாம் பிளெயினா இருக்கீங்க? கழுத்தொட்டி போட்டிருக்கோல சின்னதா, அது போதும். இதுக்கெல்லாம் இப்படிதான் ப்ரோ இருக்கணும். தெரியுது, இதுக்கெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் அது மாட்டவே மாட்டேங்குச்சு. ஏன் இதுக்கு இப்படிதான் போகணும்? சட்டை ஏதாவது இருக்கா? நம்ம பிடிச்ச மாதிரி போட வேண்டியதாங்க. இவங்களாம் இப்படி போட்டாங்க, அதான் நானும் அப்படியே போட்டுட்டேன். ஏன் அதான் லவ் போட்டது இல்ல? இல்ல, நாளைக்கு தான் போட போறல, விடுனா. ரொம்ப இஷ்டம். என்ன நம்ம நகை போட சொன்னல? இதுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ப்ளீஸ். சரி சரி, உங்க இஷ்டம் தானே. அப்புறம் கையில் எப்படி இருக்கா? இங்க நீ லெஹங்கா போட்டியா? ஆமாண்டா, நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ்டா. ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான், ஒரு காம்ப்ளிமெண்ட் இல்ல, பேச மாட்டேன் என்ன? ஆமா, ஒரு வாரம் நாங்க எங்க இருந்தோம், என்ன கதைனே கேட்காதவர்கிட்ட என்ன பேச்சு? ரொம்ப அநியாயம். எல்லாம் உனக்கு நியாயம் தான். உழுப்பு தாடி. வீரா போலமா? நாட்டை காணும். அவன் கிளம்பி போயிட்டாடா. தனியா போனா? பக்கத்துல தானடா ஸ்டிக் தான் வச்சிருக்கால. இருந்தாலும் ஏன் தனியா விட்டுறீங்க? பயப்படாதல, போயிட்டாங்க, போயிட்டான்னு பண்ணிட்டாடா. இருந்தாலும் இப்ப போயிட்டு பாட்டி இழுத்து பிடிச்சி வச்சுக்கோ, யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே, சரி வாங்க அந்த பக்கம் போலாம். வாங்க போலாம். பின் கேட்டது முன் கேட்டதுன்னு கூட தெரியல நமக்கு. பின்னாடி நின்று இருக்கோம் பாரு, கேட்டு தான் இருக்கான். நாங்களே 4 கேட்டுன்னு. முன்னாடி கேட்டு பின்பக்கம் 2, முன்பக்கம் 2, சைட்ல 1 வருதா. ஒண்ணு திறக்க மாட்டேன்னாங்க, அந்த ஒண்ணு எதுன்னு தெரியல. வேலை சொந்தக்காரங்க யாரும் பார்க்கல. போர்டு இவ்வளவு சின்னதா இருக்கு. டென்ட்ல வேற மாதிரி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு ஏரியாவிலயும் பேலட் வச்சிருக்காங்க தானே. ஓ அப்படியா, சரி சரி. இப்போ யாராவது வருவாங்களா? இப்போ இருக்கீங்களா? அந்த பக்கம் தான் சொன்னாங்க, அதனால வர வாய்ப்பு இருக்கு. சரி சரி, பக்கம் விட்டா உங்க பக்கம் ஜாலியா இருக்கா. அது என்ன சரிதான். நான் 2 ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஆமா, பாதி பேரை வர வைத்து என்னத்த பண்றது, அதனால அங்க போனாதான். சரி போயிடலாம். நல்லாதான் இருக்கு ஜெயா, நீ எதுக்கு இப்படி போட்டேன்னு தெரியல. என்னவோ இதுதான் எத்தனை இந்த மாதிரி நல்லா இருக்கு மச்சான் உங்களுக்கு. நல்லா இருக்கு. இதுதான் ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு. அந்த போர்டை பார்த்தீங்களா? பார்த்தேன் பத்திரிக்கை பார்த்து போட்டிருக்காங்க இல்ல? அது பார்க்க வேண்டியவங்க பார்த்தா போர்டு போர்டு குசு குசு பேசுறேன். பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வீரா திவ்யாவா? ஊர்ல அம்மா பேர் தானே போடுவாங்க. நீங்க இவங்க பேர் போட்டு வச்சிருக்கு. உங்க பேர் போடலையா? அது தம்பிங்க நிக்கிறாங்களா அந்த கேட்ல. ஒரு பேரா யோசிக்கிறோம் குட்டி கழகம். நீங்களும் ஷரட்ல சமைச்சு ஏதோ பண்ற மாதிரியே எனக்கு ஒரு உணவு தோணிக்கிட்டே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது கலாட்டா பண்ணுவோம், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பேரு பார்க்கலாம் பார்க்கலாம். என்னப்பா? ஆமா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் மச்சான், அமைதியான ஒரு. ஆமா மச்சான், விருப்பத்தீங்க போல. என்னமாச்சு, ஏதோ ஒரு உண்மை பேசுறாங்க. பேசுங்க, நான் தான் கிடைச்சிட்டேன். போட்டுக்கலாம். சம்மந்தி வந்துட்டாரா? கேரளாக்குள்ள வராரு. ஏன்னா இதுக்கு வரலையா? கேரளாக்குள்ள வராரு. சரி சரி. அப்பா இல்லைன்னு நினைக்கிறீங்க? வரவேற்க நிற்கிறாங்க, நான் என் பிடிச்சமா நிற்கிறேன். நீ என்ன பார்த்து பக்கம் என்ன பண்றீங்க பார்க்க வந்த. நல்லா இருக்குது வேட்டி. இது என்ன ட்ரெஸ் புதுசா? என் தங்கச்சி எடுத்து வச்சிருந்தா. ஓ சரிப்பா, நாங்க அது போய் நிக்கிற போறீங்க. வரப்பா, இல்ல நம்ம பேசக்கூடாதான் கூட பண்ணி ஓட்ட போறேன். என்ன எதுக்கு ஸ்டேஜ்ல நிக்க போனா பண்ணிட்டு இருக்கு? நடக்குதுங்க. நடக்குது. யாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். அட்லீஸ்ட் 2 பேர் 3 பேர் போட்டோம். சரி அதுக்கு என்ன? எங்க அண்ணி என் மருமகளை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. எடுத்த இல்ல என் புள்ள கல்யாணமா? இவங்களை எடுத்து கொடுக்க 3 பேருக்கு எடுத்து கொடுத்தா அவங்க 3 பேருக்கு எடுத்து கொடுக்க முடியாதா? எங்க இவ்வளவு பேருக்கு எடுத்து கொடுத்தாங்க எனக்கு புரியலையே. போட்டு இருக்கவங்களா எப்படிங்க? இங்க பாரு, அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கா, அவ்வளவுதான். மத்தபடி விக்னேஷ் அவங்க அண்ணா அவங்க தம்பி அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. தாய்மாமங்கிற சாப்பிட்டு எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால நீயே போட்டுன்னு இருக்கு. தங்கச்சி நாத்தனாரும் அவங்க வீட்டுக்காரத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. பக்கம் அந்த இந்த பையன் அவங்க அப்பாக்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. நிஷாந்த் அப்பாவுக்கு எடுத்தது அவன் ஃப்ரெண்ட் அப்பாக்குன்னு அவன் எடுத்திருக்கான். வீட்டு மாப்பிள்ளன்னு அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இதுல உங்க அண்ணன் யாரு, உங்க அண்ணி யாரு, இல்ல உங்க அண்ணன் பொண்ணுதான் யாரு? ஒரே வீட்டுல இருக்காங்க, இப்படி ஒதுக்க கூடாதுங்க. அறிவு இருக்கா இல்லையா? அவங்க சொந்தக்காரருக்கு மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. கூட நம்ம ஒரு 100 பேர் வச்சிருக்கோம், நம்ம வச்சிருக்க 100 பேருக்கெல்லாம் அவங்க எடுத்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல. ஜான் இப்படி பண்ண நான் நினைக்கல. பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? உங்களுக்கு அப்படிதான் பிரச்சனை பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்க அண்ணா நீங்க எடுத்து கொடுக்கல, கிளம்பி போயிட்டே இரு. அவங்களே கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இரு. போகணுமா? நான் இன்னும் அவனை பார்க்கல. ட்ரெஸ் போட்டிருக்கான், எதுவுமே தெரியாது. ட்ரெஸ் எல்லாம் மட்டும் காட்டல. இங்கே போட்டோ எடுக்க முடிவு பண்ணிருக்காங்க கூட. ஏமாத்திட்டோம், இங்கே ஏமாற மாட்டேனே. எதை முடிவு பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? எல்லாம் கேட்க முடியாது. நீ கேட்டத பிரச்சனை வந்ததுன்னு வெய்ய உங்களோட சேர்த்திடுவா பாத்துக்கோ. இந்த குடும்பம் இல்லன்றீங்க. ஆமா, நீங்க இந்த குடும்பம் இல்லதான். உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவங்களுக்கு நீங்க யாரு? ரொம்ப தப்பா பேசுறீங்க. ரொம்ப நியாயமா தான் பேசுறேன். உங்க அண்ணா அண்ணி அவ்வளவுதான், எந்த வகையிலும் உறவு கிடையாது, புரியுதா?
திவ்யாக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க உறவா, அவ்வளவுதான். திவ்யாவால அது என்ன பேனர்ல திவ்யா வீரான் போட்டிருக்காமே. பத்திரிக்கை பார்த்தா அவங்க போட்டிருக்கானுங்க, 4 பக்கம் 4 விதமா போட்டிருக்கானுங்க. என்ன இப்ப அதுல உங்களை என்ன நினைப்பாங்க? கேளுமா கேளு. இந்த கல்யாணத்தை வரவேற்கிறது திவ்யாவும் வீராவும் நினைப்பாங்க, புரியுதா? எல்லாம் சரியா படல. அதுதான் சரி, எங்களுக்கு அதுதான் சரி, புரியுதுல? எங்க எல்லாருக்கும் அதுதான் சம்மதம். சம்மதம் இல்லாதவங்க போயிட்டே இருக்கலாம். இந்த உறவை நாங்க புடிச்சு வைக்க தயாரா இல்ல. மனுஷன் எப்படி பேசுறாரு? இருங்க, அந்த ஆளு முதல்ல கூப்பிட்டு வரேன். பேசுறீங்க பாக்குறேன். எனக்கு வேலை இருக்கு. உங்க பட்ஜெட் சித்தி வைக்கிறதே என் வேலை கிடையாது. உன்னோட தலைக்கு மேல நிறைய இருக்கு. சும்மா கூப்பிட்டு இருக்காத. இல்லையா கிளம்பி வீட்டுக்கு போ. யாரும் உன்னை தேட போறது இல்ல. இதுமா எங்களுக்காக நீ அம்மா பேசிக்க கெட்ட பேர் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டார்ல, விட்டுரு. வேலை ஏதாவது பார்க்கணும்னா பாரு, இல்ல அவங்க கூட வெளியே நிக்கிறதா இருந்தா நில்லு, இல்ல உட்காந்து வேடிக்கை பாரு, இல்லையா கிளம்பி போ. புரியுதுல? சரிங்க. சும்மா சும்மா பிரச்சனை பண்ண மாட்டியே. இல்லைங்க. ட்ரெஸ் சூப்பர். யாரடா சொல்ற? என் தங்கச்சி தான் சொல்றேன். சரி, நீங்க தான் இங்க வெட்டியா கும்பலா நிக்கிறீங்க, என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க? என்ன நடக்குது? எனக்கு தெரியாது. ஸ்டில் கியூட்டா இருக்கு. தேங்க்யூ. அம்மா ஒரு போட்டோ. அது லாஸ்ட்ல எடுத்துக்கலாம்ண்ணா. அதானே, சுத்தி பார்த்துட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணலாம். இப்போ என்ன தம்பி பண்ற? ஜி, அவங்க வந்துட்டாங்க, நம்ம போகலாமா? இங்க இருக்க வேண்டாம், போலாம். ஏதாவது குடிக்க வேணுமான்னு கேட்டேன். இல்ல வேண்டாம். என்னடா என்னதான் பிரச்சனை? அம்மா உனக்கு ஏதாவது குடிக்க வேணுமா? உனக்கு உடம்பு சரியில்லை, எதுக்கு இங்க நிக்கிற? போய் உட்காரு போ. நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அவளை பாத்துக்கிறதுக்கு தான் பக்கத்துல நான் நிக்கிறேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீ அவளை பக்கத்துல இருந்து அப்படியே போய் பாத்துக்கோ. மாப்பிள்ளை தொடர்ந்து காலையில் நிறைய வீட்டுக்கு இருக்காரு. ஒன்னும் அப்பவே நான் போறேன்னு. போனோம். பரவாயில்ல, என் தங்கச்சி இங்கதான் இருப்பா. பொண்ணு கூட முடியல, அது எதுக்கு டார்ச்சர் பண்ற? நாத்து உனக்கு தெரியும்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு தெரியும், பக்கத்துல ஒழுங்கா நில்லு. இந்த அம்மாவும் அதுக்கு தான் சப்போர்ட்டா? ஆமா, நாத்து கரெக்டாக மரியாதை கொடுக்க மாட்டியா என்ன? அதெல்லாம் என் நாத்து எதிர்பார்க்காதே. என் நாத்து எனக்கு தங்கச்சி மாதிரி தான். கேட்டது என்ன? இவங்க யாரு? ஏய், என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லியா நீ? அக்கா பத்தி சொல்லாம இருக்க? இல்ல, அது வந்து உனக்கு அக்காலாம் இருக்காங்களா? உனக்கு மம்மி டாடி ஒரு தங்கச்சி தானே இருக்காங்க. இங்க வந்து குதிச்சாங்க அக்கா. அவன் பெரியமா பொண்ணுமா, சொந்த அக்கா நான் தான். உனக்கு பெரியப்பா பெரியமாலாம் இருக்காங்களா? இது புதுசா கேட்குற மாதிரி கேட்குற. வந்தது என் நாத்து விருப்பத்தோம், அதுக்குதான். அப்படி கேரக்டர் இல்லாத மாதிரி தான் பேசுவேன். நீ முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களை பத்திலாம். இல்ல, ஆனா இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டல. சொல்லல, நீ சொல்லாத மாதிரியே தான் கேட்பேன். ஓ, எங்களை பத்திலாம் ஒன்றும் சொல்லல. உனக்கு யாரை முக்கியமா அவனை பத்தி சொல்லியிருப்பாங்கக்கா? என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டோ? சே மச்சானுக்கு சப்போர்ட். மச்சானுக்கு சப்போர்ட். இது தெரியுது, பிடிச்சிருக்க புடியிலேயே தெரியுதுல்ல. அம்மா வாயாட மாட்டேன் இவங்க. ஏ பாய், ஃப்ரண்ட்ல போட்டோ எடுக்கணும், நல்லா எடுக்கலாம். இருக்குல்ல அவனியா, என்ன விஷயம்? என்ட்ரன்ஸ்ல ஒரு பேனர் இருக்குன்னா அதோட தனியா நின்று போட்டோ எடுக்கணும்னா. அப்படி என்ன இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. என்ட்ரன்ஸ்ல என்னமா இருக்கு? கயல் வெட்ஸ் அரசு அதுதானமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ஓ, நீங்க சைடு என்ட்ரன்ஸ் வழியா வந்தீங்களா? மெயின் என்ட்ரன்ஸ் பாக்கலையோ? ஏன் அங்க என்ன இருக்கு? என்ட்ரன்ஸ்ல புருஷன் பொண்டாட்டி அவங்க கல்யாணம் அப்படிதானே போட்டிருக்கோம். அதெல்லாம் போட்டிருக்கோம்னா கீழே வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ல திவ்யா வீரான் போட்டிருக்குல்ல. மீன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திவ்யா, அவரோட தங்கச்சி அப்படின்னு போட்டிருக்குல்ல. என்ன எப்படி இருக்கும்? சொந்தக்கார பையன் தானே, உங்க உரிமை கொண்டாடி கூடாதான். அப்படியே வந்து அப்படி சுத்திக்கிச்சு, அப்படியே படிச்சுக்கிச்சு. ராணி மாதிரி நான் வாழ வேண்டியதுல இது வாழ்ந்துட்டு இருக்கு. நாட்டு வரைக்கும் நான் தான் இருந்தேன் சித்தப்பாக்கு. இப்ப என்னோட பொருட்டா கூட மதிக்கல. எனக்கு என்ன தெரியும், இப்படி ஒரு பொண்ணு வந்து குதிக்கொண்டு அவர் தாங்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்படியே லைஃப் லாங் தங்குவாருன்னு பார்த்தா அப்படியே தொத்திக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் நம்மளை கண்டுக்கவே இல்லை. அப்படியே குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டாரு. இன்னைக்காதான் நம்ம ராஜ்யம் இருக்கும்னு நினைச்சேன். இதனால கண்டுக்காம விட்டது தப்பா போச்சு. ஆமாண்டா, அங்க நின்று ஒரு போட்டோ எடுக்கணும். திவ்யா வீரான போட்டிருக்கு. ஆமாங்க, அங்க நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும். ஆமா எடுக்கிறோம், புரியுதுல்ல? அது பார்த்தா பிரச்சனை எடுப்பது பட்டும். நான் பாத்துக்கிறேன். இதை குடிக்க ஏதாச்சும் தரவா? நீங்க இப்பதானே வந்து கேக்குறீங்க, என் தங்கச்சி வந்து கொடுத்துட்டா நான் குடிச்சிட்டேன். அதெல்லாம் வேலையா செஞ்சிருவாள். இப்படிதான் கைக்குள்ள போடுறான்னு தெரியல. இன்னும் வாங்கி தரா நம்ம இதுக்கு சொல்லிச்சு. இடத்துல நம்ம இடம் கூட வாங்கி போட்டிருக்கோம். நம்ம இதுக்கு பொம்பளை ஒண்ணு இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பொம்பளை காணுமே. அவன் நாத்தனார் எங்க இருக்காங்க அங்கதான் இருக்கும். கேட்பாருங்க, அவங்க அம்மா எங்க? இல்ல எங்க இருப்பாங்க பதில் சொல்றான். அவங்க அம்மா எங்க இருக்காங்களோ அங்கதான் அவங்க அம்மையா இருக்கும். அதுகிட்ட போய் பேசினா இன்னும் என்னென்ன வேண்டாம் அவளுக்கு அதெல்லாம் தெரிய வரும். சரிடா, உனக்கு ஒண்ணு வேண்டாம். வேண்டாம். சரிடா. திவ்யா, உனக்கு ஏதாவது வேணுமா? அங்கதான் எல்லாத்தையும் செய்யணும். கவனிக்கலாம் எப்படி என்ன? இது போட்டோகிராஃபரிங்க. ஏன்
அவர் மேல பந்திய போட்டோ எடுக்க போயிருக்கு. வந்த உடனே ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு போட்டோ கேட்டிருந்தாரு எடுக்கணும். போடுற மாதிரியா? என்ன போட்டோ? இங்க சேர்ல நமக்கு வந்து நாத்து உட்கார வச்ச ஒரு போட்டோ, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல அங்க நம்ம 3 பேர் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ நம்ம பெட்ரூம்ல இருக்கணும். இல்லை தானே எடுத்துக்கலாம். காலையில் எடுக்கணும்னு நினைச்சேன். நீ நைட் எடுக்கணும்னு வச்சிருக்க பாரு. நம்மள வெறுப்பேத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு தான் உரிமை அதிகம், நான் பாத்துக்கிறேன். நேரத்துல எப்படி அதை கைட்டி விட்டு நான் தான் முக்கியன்றதை நிரூபிச்சு காட்டுறேன். என்ன ஃபேமிலி போட்டோல நான் இல்லாமலா? சரி, நாத்து இருக்கிறதுனால நீ ஒட்டிக்கோ. ஓவரா பண்ணீங்க, அனுப்பிக்க மாட்டோம். நாங்க தான் கொடுக்கணும், அது எங்க வீட்டு பொண்ணு தெரியும்ல. சரிங்க மேடம், இப்போ நாங்க ஒண்ணு அந்த வீட்டுக்கு கொடுக்கணும் தெரியும்ல. சரிங்க பிரதர். என்ன நடக்குதுங்க? என் அண்ணன் சார்பா ஐயா தான் அவருக்கு பாத பூஜை பண்ண போறாரு. ஜாலியா இருக்கு. இவன் கையால பாத பூஜை என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு. இவன் என் காலத்தோட போறான். ஏன் உனக்கு உங்களுக்கு அங்க ஃபாரின்ல கால் எடுத்துக்கும் போதெல்லாம் அமுத்தி விட்டது யாருப்பா? அது வேறடா, நான் மட்டும்தான் உன் காலை தொடணுமேனு ஒரு ஃபீலிங்ல இருந்தேன். ஆனா இப்ப நீ தொட போறேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பரமானந்தமா இருக்குடா. இருக்காது மவனே உனக்கு. அப்படின்னா அவன் தான் உனக்கு கல்லூரில பாத்து பூச்ச. அப்போ வீரக்கு நான் தான் பண்ணுவேன். இதெல்லாம் விட்டு தர முடியாது. என் தங்கச்சிக்கு நான் தான் பண்ணுவேன். நான் உரிமையிலே யாருக்கும் விட்டு தர மாட்டேன். இப்ப நானும் விட்டு தர மாட்டேன். என் கால கழுவ இவ்வளவு காம்படிஷனா? என்ன பண்றது, எங்க தங்கச்சி இருக்கா அங்க, அதான் காம்படிஷன். சரி சண்டை போடாதீங்க, ஆளுக்கு ஒரு காலா தரேன். ஓட விட்டு அடிச்சிருவேன்டா. பசங்க எல்லாம் பாத்துக்கோங்க, சாப்பிட வச்சு அனுப்புங்கடா. இதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். அந்த போட்டோ எடுத்துட்டு நானும் கொஞ்சம் வேலை பாக்குறேன். நீங்களே போய் வரவங்கள பாக்குறீங்களா? பார்த்தது போதும். எங்க இருந்தாலும் என் கண்ணுக்குள்ளதான் இருக்க, புரியுதுல? என் கண்ணு கிட்ட தூரத்துல தான் இருக்கணும். பாக்குற இடத்துல எப்படி இருக்க முடியும்? நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், டைரக்ஷன் மறைஞ்சது தூக்கிடுவேன், பாத்துக்கோ. ரவுடி ஃப்ரெண்ட்லயே உட்கார தங்கும், திரும்பி பார்க்க கூட ஒரு மாட்டேன். தேவையில்ல உங்க சாட்டிக்கா. 2 months அப்படின்னு ஒரு சின்ன கிஃப்ட். கிஃப்ட்? ஏய், நீயே ரீமா ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் வேற மாதிரி இருக்கு? அங்க கையோட ஃப்ரெண்ட்ஸா கிஃப்ட் வாங்கணும். அதான் ஓகே. எனக்கு மாமாவோட தங்கச்சியா கிஃப்ட் கிடைச்சிருக்கு. உங்க அண்ணன் உனக்கு எடுத்த ட்ரெஸ், புரியுதுல? ஓ அப்படி. சரி, நீங்க 2 பேரும் ட்ரெஸ் மாறி இருக்கீங்க. ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ. இப்படிதான் எடுத்தான் ஒண்ணு, ஆனா அது சூட் ஆகலன்னு இப்படி போட்டிருக்கான். ரெண்டுமே அவன் எடுத்தான். ஓ, ஃபர்ஸ்டே போட்டு பார்க்க மாட்டீங்களா? இந்த ட்ரெஸ் மேல ஒரு டவுட் இருக்கு. ஒரு தள்ளி போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா சரி. பொண்ணு மாப்பிள்ளையோட எப்படியும் மேட்ச் ஆயிடுறோம்ல. பின்ன மேட்ச் ஆக மாட்டீங்களா? அப்ப சரி. சரிம்மா, ஏதாவது வேணுமா அண்ணின் குரலுக்குள்ள நான் உடனே வரேன், தான் நிக்கிறேன். சரி திமுரு பேச மாட்டேன். என்ன பண்ண? சொல்லுங்க சிஸ்டர். கண்ணி சிஸ்டர்னு கூப்பிடுற? எனக்கு அந்த முறைடா தெரியாதுப்பா. எனக்கு என்ன வாயில வந்து அப்படிதான் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன். யாருமே இதை பெருசா எடுத்துக்கலையே. ஓ சரிம்மா, சரி நிக்கிறேன். உனக்கு ஏதாவது என்ன கால் கொடு. சரிங்க. உனக்கு தான் ஓகே. அக்கான் கூப்பிடுறான பாரு. கரெக்ட் வச்சிருக்காளாமே, அக்கான் கூப்பிடக்கூடாதுன்னு. தங்கம், என்னண்ணா வருத்தமா இருக்கியா? இல்லண்ணா, நான் ஏன் வருத்தமா இருக்க போறேன்? அது ஒரு லூசு தெரியும்ல, எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத. அவளை தனியா விடாதீங்க, இன்னும் வந்து வம்பு இருக்கும். எதுக்கு உரிமையில பேசுற? அக்கான்னு கூப்பிட்டுரு, பிரச்சனை வேண்டாம். நான் உன்னை அக்கா இல்லை, புரியுதுல? சின்ன வயசுல அக்கா அக்கான்னு தான் பின்னாடி போவேன், மதிக்குமா அதான் போவோம். அதுக்கு மட்டும் கூட பண்ண வேணாம். அதுக்கான என்ன இப்படி பாசம் காட்டுச்சா என்ன? அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா சைட் சொந்தக்காரங்க தானே போவோம். நம்ம அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவ்வளோதான். மிடில் கிளாஸ். அவங்க பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி ஒதுக்கி வச்சாங்க. இப்போ நம்மகிட்ட பணம் இருக்கணும்னு வராங்க. அவங்கள அப்படிப்பட்டவங்க நமக்கு தேவையில்லை, புரியுதுல? சரி, நான் பார்க்கும்போது தப்பாயிட போகுது. வா போ இங்க அப்படி மட்டும் கூப்பிடுறது மாதிரி ஆக்வர்டா இருக்கு. பஸ்ல இருந்து வரணுடி தங்கம். 4 வார்த்தையில ஒரு வார்த்தையாவது நடுவில் போடு. பார்க்கலாம். அவ்வளவு போலமான அது மேடம் புலம்புவாங்க, ஆனா நேர்ல பார்க்கும்போது இவங்க இப்படி அவமானப்படுறாங்களே அப்படின்னு ஃபீலிங் வரும். ஆனா அதெல்லாம் அவங்க அவமானமா நினைக்க மாட்டாங்கன்றது இவங்களுக்கு என்னமோ வராது. என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? அது என்னவோ சரிதானா, அவன் உண்மையை சொல்றான். ஆமா, பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன உண்மையை கண்டுபிடிச்சோம். ஓ, என்ன நாத்தோட போஸ்ட் எடுக்கவா? வர்றா என்னத்துக்கும் வரத. சரி சரி, வந்து ஸ்டேஜ்ல நில்லுங்க. இதுவே நல்லா இருக்கு, இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மனமேட ஸ்டேஜ் இல்ல, அதனாலதான். நீங்க மெயின் ஸ்டேஜுக்கு வாங்க, அதுதான் நல்லா இருக்கும். நின்று நிறைய பேர் நின்று குரூப் போட்டோலாம் எடுக்கு. சரி சரி, அப்ப இந்த போட்டோ ஷூட்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, எல்லா போட்டோலயும் இடுப்புல கை போட்டு தெரிய போது. முனையில வேற நிக்க வச்சிருக்கீங்க. தான் போட்டேன். கேடி ஓகே பேபி, வந்தவங்களை வெல்கம் பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் உட்காந்துட்டு வேலை செய்ய போற, கால் வலிக்குது. இல்லாட்டி உள்ள நிற்கும் போது கிளம்பி விடவா? இதெல்லாம் லைட்டு பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்தாலே போதும். நடக்காது, ரொம்ப நிக்காது, புரியுதுல? புரிஞ்சு ஒழுங்கா அப்புறம் குரூப் போட்டோ வரைக்கும் வந்துருங்க, வெறுப்பேற்றிடாதீங்க. நாம இல்லாம குரூப் போட்டோவா? அதெல்லாம் உண்டு. என்ன அவன் கூட ஐக்கியமாயிட்டாங்க? ரொம்ப இருக்கேன். உனக்கு தெரியுமா ஒத்தி பேச தூக்கமே வரடா. என்ன பிரபாவதி? பிரபாவதி பிரபாவத்தின்னு வைக்க
எனக்கு ரொம்ப விருப்பத்துல அவ சொல்லும் போது நம்மளுக்கு இல்லாம பிரபாவ தின்ற அக்கா அவரை தானம்மா பிடிச்சது அப்படி கிறங்குனீங்க கூட அப்படி கிறங்கலையா அவரை பார்த்து ஆமால நீ ஒரு வாட்டியாவது அண்ணாவை பார்த்து அப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணிருப்ப. பண்ணிட்டாலும் பண்ணாதான் என்னவா ஆமாங்க முதல்ல பண்றேன். ஒரு வாட்டி நான் பார்த்து நீ பண்ணிருக்க ச்சே சீன்ற என்ன இப்போ இந்த டாபிக் கம்மி அது ஹேண்ட்ஸம் பாயை பார்த்தா யாரும் இருந்தாலும் கிளங்க தானே செய்வாங்க. பார்த்தீங்களா ஹேண்ட்ஸம் பாயா ஆல்ரெடி அவனை வச்சு ஓட்டலாடா இன்னொன்னு நிறுத்தியாடா அதை. ஆனா நாங்க என்ன பண்ணட்டும் நீங்க ஆம்பளை நாட்டுக்கிட்ட ஏன் லவ் ஏன் இப்படி பொத்தி பொத்தி சிரிக்கிற? மூண்டாதான் சிரிச்சிரு. இதுக்கு பக்கத்துல நான் வாங்கி கட்ட ரொம்ப பங்குது போலயே. இல்ல ஆம்பளை நாட்டுக்கட்ட இதோட வித்தியே சொல்ல போறேன் ஏன்டா போய் விருப்பத்திறேன் கட்ட மாதிரி இருந்தது நீதான் என்ன ஆம்பளை பசங்க முன்னாடி தெரிய வச்சதானே தோற்காங்களே 3 பேரு. ஏய் நான் இல்ல அப்போ இருந்தா நீ தான் போயிருப்ப. இவன் மனசுக்குள்ள ஏக பத்தினி வருது நாளைக்கு ஒரு தலைமை எல்லாரும் போயிடுவாங்கன்னு நினைப்பு. ஆமா நான் பாட்டி மட்டும் தான் பார்ப்பேன். போதும் பார்க்க விட்டுட்டீங்க பாரு. அப்படின்னு வேண்டாம். சரி நான் ஸ்ட்ரெயிட்டா தான் சொல்றேன். சரி எல்லாமே வேலையை பாருங்க எல்லா கெஸ்ட்டுங்க நிக்கிறாங்க போட்டோஸ் கிளப் போஸ் கொடுக்க வாங்க. தயவுசெய்து அப்படியே கலைங்க முடியல ரொம்ப ஏவா பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். மற்ற கல்யாணம் நைட்டு பேசுவோம் கிளம்பலாமா? பண்ணுங்க தயவுசெய்து வாங்க. சரி சபையை கழிச்சிட்டு ஸ்டேஜ்ல போய் நிலுங்க பண்ணுமாப்ல ஸ்டேஜ்ல போய் வெல்கம் பண்றேன். ஓகே என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா போலீஸ் என்ன இந்த புக்கை மாத்தி வந்துட்டு போட்டா என்னடா உனக்கு நிச்சயமா போதாமே. சொல்லுங்க ஆமாடா ஃபேமிலியில கூப்பிட்டு வரலையா கொஞ்சம் பிஸிடா அதான் ஃபங்க்ஷன் அதனால அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நான் தனியாக கூப்பிட்டு வந்து அதான் நானே கூட போய் வந்துட்டேன். இன்னும் வீரா ரொம்ப அமைதியா இருக்கா? ஆனா மாப்பிள்ள இல்லையா பிஸ்னஸ் நல்லா ஆக போறீங்களா கம்பெனிலாம் திறக்க போறீங்க? இன்னும் அந்த நேரத்தில் லைஃப்ல எப்போ செட்டில் ஆக போற? கேரியர் மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமா? செட்டில் ஆகணும் படிக்கிறாள் எனக்கு புரியல. இன்னமும் கல்யாணம் ஆகிட்டுலாம் படிக்கிறாங்கடா. இன்னமும் படிக்கிறான்ற நிஜமா உனக்கு கட்டிக்க ரெடியா இருக்காளா? என்ன பேசுறீங்க? அவ குழந்தை தெரியும்ல. எனக்கு என்னவோ அவன் தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டு இருக்கானோன்னு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. அப்பத்துலேருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அவ சின்ன பொண்ணு உன் வயசும் தெரியும்ல. இப்பெல்லாம் மேக்ஸிமம் 2 வயசு தான் பாக்குதுங்க. தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படாதடா. அட்லீஸ்ட் ஏதாவது கட்டிட்டு செட்டில் ஆகுது ஆகும். இதோ நான் வரமாட்டேன் ஏன்டான்னு விருப்பத்துற. சரி ஏய் நீங்க மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல நாங்க உண்மையா சொல்றோம் அவ்வளவுதான் சொல்லி தனமா இருக்காதடா. என் பொறுமையை ரொம்ப நேரமா சுதிச்சிட்டு இருக்கானுங்க ரொம்ப பேசிட்டானுங்க. பொறுமையா இருக்கா ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்திருக்கானுங்க. என் வாழ்க்கை எப்படியோ போகுது அவங்களுக்கு என்னடா பிரச்சனை? சரிடா டென்ஷன் ஆகாதடா நான் உன்னை பார்ப்பேன்னா அவங்கள பார்ப்பேன்டா எனக்கு புரியலடா. இப்போ சொல்றேன்னா நாங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸு தப்பானா சொல்லல புரிஞ்சு சொல்றது உனக்கு இப்போ கஷ்டமா இருக்கலாம் அப்புறம் யோசிச்சுப்பார் நாங்க எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்லிருக்கோம் உனக்கு புரியும். பொண்ணு டாக்டர் படிக்குது உனக்கு புரியுதா இல்லையா? ரியாலிட்டி அது லைஃப் ஸ்டைல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பத்தாவதுக்கு உனக்கு அதுக்கு வயசு டிஃபரன்ஸ் வேற. உன்னை ஜஸ்ட் ஒரு மாமா பையன் தான் பழகுறா புரிஞ்சுக்கோ. ஏய் என்னடா தெரியும் உங்களுக்கு? ஃபேமிலி வரும்போது மாறிடுவாங்க. இவன் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கலாம். கல்யாணம்னு ஆகணும்னா என்ன ஆயிருக்கணும்ல. என்ன சுச்சுவேஷன் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமா? எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணல அப்பனா என்ன அர்த்தம்? அவாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இது கூடவா அவனுக்கு புரிய வைக்கணும்? க்ரோன் அப் கிட்ஸ் புரியுது இல்ல நம்ம ஒன்றும் கிட்ஸ் இல்லை. இப்போவே சொல்லிட்டேன் இன்னும் 5 நிமிஷம் அவங்க பேசினாங்கன்னு பிடிச்ச மூஞ்சி முகரில் பீத்துருவேன். ஐயோ 2 மாட்டிட்டு முடிக்கிறேனே.